வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு ஆங்கில பாடம். பயிற்சி புத்தகத்தில் 7வது பாடத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள மந்த்லி அசஸ்மெண்ட் 2 இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ஒரு பாக்ஸுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிக்சருக்கு பொருத்தமான அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஷியாம் இஸ் a little boy. He likes to read interesting stories at home. He reads story books. Second one பாருங்க. This is Divya. She likes to read. She sits alone in a place and reads newspaper every day. Third பாருங்க. Banu is a chess player. She takes part in a competition and receives an award. Write the correct masculine or feminine nouns in the given space அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேஸ்குலின் நவுன், ஃபெமினைன் நவுன் இதை கரெக்டாக பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. மேஸ்குலின் நவுனில் பாய் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் ஃபெமினைன் நவுனில் கேர்ள் அப்படின்ட்டு வரணும். அடுத்து செகண்டு பாருங்கள். ஃபாதர், மதர், ஆக்ஸ், ஆக்ஷன், பீகாக், பெஹன், ரூஸ்டர், ஹென், லயன், லயனிஸ். இதே போல் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இங்கே நிரப்பியிருக்கிறோம். இதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு இதை பார்த்து ப்ராக்டிஸ் கொடுங்க. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள். தி ஐஸ்கிரீம் இஸ் வெரி டேஷ் அப்படின்ட்டு இருக்குது. அந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை சரியாக நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம், கோல்டு அப்படின்ட்டு. அதே போல் செகண்டுக்கு பாருங்கள். தி மூன் லுக்ஸ் பிரைட் அட் நைட். ஷி கீப்ஸ் ஹர் ரூம் க்ளீன் அண்ட் நீட். ஐடென்டிஃபை அண்ட் சர்க்கிள் த அட்வர்ப் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அட்வர்பை கண்டுபிடித்து அதுக்கு மட்டும் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் சரியானதுக்கு சர்க்கிள் பண்ணியிருக்கிறோம். முதல் அட்வர்ப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்கள் குழந்தைகளுக்கு டீச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே அவங்கள சூஸ் பண்ண சொல்லிவிட்டு வட்டம் போட சொல்லுங்கள். தி ஸ்டார்ஸ் ஆர் ஷைனிங் பிரைட்லி டு நைட். பிரைட்லி அப்படிங்கிறது அட்வர்பு. அட்வர்பு பெரும்பாலும் எல்ஒய் அப்படின்ட்டு முடியக்கூடிய வார்த்தையை தான் இருக்கும். நீங்கள் இதை பார்த்த உடனே அந்த சென்டென்ஸில் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அடுத்து செகண்டு பாருங்கள். லவுட்லி. அடுத்து தேர்டுக்கு நீட்லி, அதுக்கு வட்டம் போட்டிருக்கிறோம். ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு லெட்டர்ஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு என்ற பிளாங்க் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சனா லுக்ஸ் டேஷ் இன் திஸ் ட்ரெஸ். இங்கே யங் அப்படிங்கிறது தான் சரியானது. அதை பக்கத்தில் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜம்பிள்டு லெட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை சரியாக நம்ம மாற்றி எழுதியிருக்கிறோம் பாருங்கள், யங் அப்படின்ட்டு. இதே போல் அடுத்தது செகண்டுக்கு அலவுட், தேர்டுக்கு ஸ்மார்ட். ப்ராக்கெட்டில் உள்ள வார்த்தைகளை சரியாக நம்ம மேட்ச் பண்ணி அந்த கோட்டை எழுதிக்கணும். அடுத்து யூஸ் த வேர்ட்ஸ் பிலோ டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்ட்டு கீழே பாருங்கள். கிராண்ட்பா, விக்சன், குயின் இந்த மாதிரி 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதை பொருத்தமான இடத்துல கீழே பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. நாம் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறோம் பாருங்கள். கிராண்ட்பா ஃபஸ்ட்டுக்கு, 2வது குயின், 3வதுக்கு விக்சன். அடுத்த பக்கத்தில் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டேஷ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே குயிக்லி, சைலண்ட்லி, டைட்லி அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பொருத்தமானதை எடுத்து அந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு டைட்லி, செகண்டுக்கு குயிக்லி, தேர்டுக்கு சைலண்ட்லி அப்படின்ட்டு வரணும். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே போல் தான். தி டேஷ் பாய் ஒன் த ரேஸ். டால், லாங், டால் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியானது டால். அடுத்தது செகண்டு பாருங்கள். வி சா எ டேஷ் ரெயின்போ ஆஃப்டர் த ரெயின். கலர்ஃபுல். தேர்டு பாருங்கள். சில்ட்ரன் பிளேட் வித் த டேஷ் சாண்ட் இன் த பீச். சாஃப்ட். ஃபைண்ட் அண்ட் ரைட் த கரெக்ட் ரைமிங் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோடு போடப்பட்டுள்ள அந்த வார்த்தைக்கு ரைமிங் வேர்டை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மேலே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பந்தர், ஹில், ரஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள். ரஹீம் வில் ரீச். வில் அப்படிங்கிறதுக்கு ரைமிங் வேர்டு என்ன அப்படின்னு பாருங்கள். மேலே ஹில். அடுத்து செகண்ட் சென்டென்ஸில் கடைசியில் ப்ரஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு பொருத்தமான ரைமிங் வேர்டு ரஸ். தேர்ட் ஒன் பாருங்கள், ஹண்டர். இதுக்கு பந்தர். ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அண்ட் மேக் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஒரு சென்டென்ஸை பிரித்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வரிசைப்படுத்தி எழுதும்போது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிடைக்கிது. கீழே நம்ம மாற்றி எழுதிருக்கிறோம் பாருங்கள். முகுந்த் வாண்டட் டு ஹெல்ப் ஹிஸ் ஃபாதர். செகண்ட் பாருங்கள், ஃபர்ஹான் சா அண்ட் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். தேர்ட் ஒன் பாருங்கள், கார்த்திக் ரிசீவ்ட் யங் லீடர்ஸ் அவார்ட். அடுத்து சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே அண்டர்லைன் பண்ணப்பட்டுள்ள அந்த வார்த்தைக்கு பொருத்தமான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வட்டம் போட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உனக்கு இன்ஸ்பைரிங் அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த 3 ஆப்ஷனில் மோட்டிவேட்டிங் அப்படின்ட்டு பாருங்கள், இதான் பொருத்தமானது. மீனிங் அதுக்கு தான் சரியாக இருக்கும். இதை நம்ம வட்டம் போட்டுக்கலாம். அடுத்து செகண்டு பாருங்கள், பெர்மிட்டட். அதுக்கு கோடு போட்டிருக்காங்க. எதுக்கு பொருத்தமான மீனிங் அலவுடு. அடுத்து இன்ட்ரெஸ்டிங். அதுக்கு கோடு போட்டிருக்காங்க. இதுக்கு பொருத்தமான மீனிங் எக்ஸைட்டிங். அடுத்து கீழே பாருங்கள், சேஞ்ச் த ஜெண்டர் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோடு போடப்பட்டுள்ள அந்த வார்த்தைக்கு ஜெண்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் கீழே எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். தி டீர் வாஸ் சேஸ்டு பை எ டைக்ரஸ். செகண்ட் பாருங்கள், அதே போல் எ உமன் ஃபீட்ஸ் த ஹென் இன் த ஃபார்ம். தேர்ட் ஒன் பாருங்கள், தி ஹார்ஸ் அண்ட் த ஷீப் வேர் கிராசிங் இன் த ஃபீல்டு. அடுத்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 வார்த்தைகள் வார்ம், டர்ட்டி, ஸ்மால் அப்படின்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சென்டென்ஸை பாருங்கள், திரும்ப எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஜான் கேம் ஹோம் ஃப்ரம் த பிளே கிரவுண்ட் வித் ஹிஸ் டர்ட்டி யூனிஃபார்ம். அடுத்தது டுடே தி வெதர் இஸ் வார்ம். தேர்ட் ஒன், 3 ஸ்மால் mice ran into the hole. ரீரைட் த சென்டென்சஸ் பை ஆடிங் சூட்டபிள் அட்வர்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸுக்குள்ளே 3 அட்வர்ப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரேவ்லி, இயர்லி, குயிக்லி அப்படின்ட்டு இந்த அட்வர்பை பொருத்தமான இடத்துல நிரப்ப சொல்லியிருக்காங்க. நிரப்பிட்டு அதை திரும்ப ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஜோலி ஃபினிஷ்டு ஹேர் ஹோம்ஒர்க் குயிக்லி. செகண்ட் பாருங்கள், தி சோல்ஜர்ஸ் ஃபாட் பிரேவ்லி அகென்ஸ்ட் த எனிமீஸ். தேர்டு பாருங்கள், ஹி ஆல்வேஸ் வேக்ஸ் அப் இயர்லி இன் த மார்னிங். ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஸ்டோரியை படித்து பார்க்க சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளை. அடுத்த பக்கத்தில் அதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், சூஸ் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அர்ஜுன் வாஸ் ஏ ஸ்மார்ட் அண்ட் கரியஸ் பாய் அப்படின்ட்டு இதுதான் சரியானது. அதை டிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பாருங்கள், ஹூ இஸ் ஸ்டார்டிங் எ நியூ ப்ரோக்ராம் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. தி கவர்மெண்ட் ஸ்டார்டிங் எ நியூ ப்ரோக்ராம் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் சரியான பதில். தேர்ட் ஒன், வாட் மேக்ஸ் அர்ஜுன் கரியஸ். அர்ஜுன் கரியஸ் அபவுட் வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஜெண்டர் பேர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பொருத்தமான அந்த ஜெண்டர் பேரை ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் கீழே ஃபில்லப் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் பொருத்தமானதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் அட்வர்ப் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரியான அட்வர்பை பயன்படுத்தி அந்த சென்டென்ஸை திரும்ப ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, தி பாய் ஆன்சர்டு த கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி. செகண்டு பாருங்கள், எ கேர்ள் டான்ஸ்டு பியூட்டிஃபுல்லி இன் த ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன், தி கார் ரன்ஸ் ஃபாஸ்ட்லி அண்ட் வின்ஸ் த ரேஸ். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. டால், பியூட்டிஃபுல், ஹியூஜ், சாஃப்ட், இன்ட்ரெஸ்டிங், பிக் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வார்த்தைகளை சரியான இடத்துல பொருத்தி கீழே நம்ம எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு டால், பியூட்டிஃபுல். செகண்டுக்கு ஹியூஜ், சாஃப்ட். தேர்டுக்கு இன்ட்ரெஸ்டிங், பிக். ஃப்ரேம் எ சென்டென்ஸ் ஃபார் ஈச் வேர்ட் ஆன் யுவர் ஓன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூஸ் பேப்பர், என்ரோல்டு, யங் அப்படின்ட்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண சொல்கிறாங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். I read newspaper daily. Ram is enrolled in a big school. Vicky is a young and smart boy. Read the passage and answer the questions அப்படின்ட்டு கீழே பாருங்கள் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜை உங்கள் குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். இதிலிருந்து கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், how does he learn to dance அப்படின்னு கேட்டிருக்காங்க. He learned to dance
that he sees on the television. ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது வரும். கடைசியில் தேர்ட் ஒன் பாருங்கள். ஹீ டான்சஸ் பியூட்டிஃபுல்லி அண்ட் வின்ஸ் த பெஸ்ட் டான்சர் அவார்ட்.